கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் எம்பி அவர்களை தமிழக பகுதி மக்களின் சார்பாக வருகை வரவேற்கிறோம். பொது விசிக இஸ்லாமிய சனாய பேரவையுடைய அப்துல் பேசுகிறேன். பொது விசிக இஸ்லாமிய சனாய பேரவையுடைய அப்துல் பேசுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் புனித போராளி ஷஹீத் பழனி பாபா அவர்களின் 28வது நினைவு நாள் பொதுக்கூட்டத்தை தமிழக பழனி பாபா கழகம் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழக பழனி பாபா கழகத்தின் மாநில தலைவர் யூனுஸ்கான் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கெடுத்து எழுச்சுரை ஆற்றி அமர்ந்திருக்கும் முன்னணி பொறுப்பாளர்களே மற்றும் இந்நிகழ்வில் நினைவேந்து உரையாற்ற வருகை தந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர், தேசிய தலைவர், சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்களே மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாவட்ட வட்ட நிர்வாகிகள், உங்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவது என்று வாழ்த்தியவனாக
ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء لمن ولكن لا تشكرون. திருக்குர்ஆனின் 2வது அத்தியாயத்தில் 154வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், யார் இஸ்லாமிய மார்க்கத்தின் பாதையில் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுகிறார்களோ அவர்கள் மரணிக்கவில்லை, மாறாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த வசனம் கூறுகின்றது. பழனி பாபா அவர்கள் சங்கிகளால் கொலை செய்யப்பட்டு இன்றோடு 28 ஆண்டுகளாகின்றது. காலமாக கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேலாக ஒருவர் மரணித்து அவர் பெயர் இங்கு முணுமுணுக்கப்படவில்லை, மாறாக மூளை முடுக்கெல்லாம் ஓங்கி ஒலிக்கப்படுகின்றது, உறக்க சொல்லப்படுகின்றது. நீங்களும் ஒருமுறை பழனி பாபா என்று உறக்க சொல்லி பாருங்கள், உங்களுக்குள் ஒரு உத்வேகம் பிறக்கும். காரணம், இஸ்லாமிய சமுதாயத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு இந்த மண்ணின் சுதந்திரத்திற்காக இஸ்லாமிய சமூகம், மார்க்க அறிஞர்கள் பல்லாயிரக்கணக்கில் உயிர் நீத்திருக்கிறார்கள். ஆனால் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டில் மார்க்க அறிஞர்கள் இஸ்லாமிய சமூகத்தை ஒரு மென்மையான பாதையில் செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தோடு வழிநடத்தி சென்றார்கள். மார்க்கத்தில் போர் புரிவதற்கும் இடம் இருக்கின்றது, ஜனநாயக முறையில் வாழ்வதற்கும் இடம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வின் பாதை, அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மார்க்க கல்வியை கற்றுக் கொள்ளுங்கள், உலக கல்வி ஹராமானது என்கின்ற பல கருத்துக்களை கடந்த 50-75 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லி சென்றதின் பலன்தான் இன்று நம்முடைய இஸ்லாமிய சமூகம் அனைத்து துறையிலும் பின்தங்கி இருக்கின்றோம். பழனி பாபா அவர்கள் நெஞ்சுரத்தோடு யாருக்கும் பயப்படாமல், எதற்கும் பயப்படாமல் தான் நினைத்த கருத்தை ஆணித்தரமாக ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு நெஞ்சுரமிக்க தலைவர், இஸ்லாமிய தலைவர் பழனி பாபா அவர்கள். பழனி பாபா அவருடைய இயற்பெயர் அகமது அலி. இந்திரா காந்தி குடும்பத்தோடு நெருங்கிய பழக்கம் உள்ளவர். இவருக்கு பழனி பாபா என்று பெயர் வைத்தது இந்திரா காந்தி தான். மூக்கை யாதவரும் இந்திரா காந்தி தான் இவருக்கு பழனி பாபா என்று பெயர் வைத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் ராஜீவ் காந்தி, சோனியா காந்தியின் திருமணத்தில் சாட்சி கையெழுத்திட்டவரும் அகமது அலி என்கின்ற இந்த பழனி பாபா தான். மார்க்கத்திற்காக, சமுதாயத்திற்காக கிட்டத்தட்ட 136 வழக்குகளை சந்தித்தவர். இந்த 136 வழக்குகளில் 124 வழக்குகளில் உள்ளிருந்து சிறைப்பட்டு வெளிவந்தவர். ஆனால் எந்த வழக்கிலும் இவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை. இவருடைய வழக்கை இவரே வாழக்கூடிய திறமை பெற்றவர். எம்ஜிஆர், கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய மிகப்பெரிய துணிச்சலான, மிகப்பெரிய சமுதாய போராளி அவர். 95வது ஆண்டு 1995 எழுச்சி தமிழரும் அவரும் ஒரு மேடையில், ஒரு மாநாட்டில் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. சிறுத்தையின் மேடையில் சிங்கம் கர்ஜிக்க போகிறது என்ற உரத்த விளம்பரத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மாநாட்டை உளவுத்துறையின் அரசு அதிகாரிகள் அதை நடத்த முடியாததனால் எழுச்சி தமிழர்கள் அந்த கூட்டத்தையே நடத்தவில்லை. பழனி பாபாவை ஏற்க முடியாத இந்த கூட்டம் நடத்த வேண்டாம் என்று அது ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு எழுச்சி தமிழரும் பழனி பாபாவும் நெல்லிக்குப்பத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் ஆரோ தமிழ்ச்செல்வன் மற்றும் தடா ரமேஷ் ஆகியோர்கள் இணைந்து ஏற்பாடு செய்த அந்த மாநாட்டில் இருவரும் ஒன்றாக இணைந்து
கர்ஜித்தார்கள். இந்த காலகட்டத்தில் சங்கிகளை கதறவிடும் எழுச்சி தமிழர் அவர்களோடு இந்த காலகட்டத்தில் அவர் உயிருடன் இருந்திருந்தால் இந்த இஸ்லாமிய சமூகம் மீண்டும் எழுச்சி